Hi guys, back up at the channel. ஹாய் கைஸ், என் பொண்ணு இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு சொன்னால் அதனால தான் கொஞ்சம் அவளை பண்ண சொன்னேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுறது சாக்லேட் தான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுவும் நான் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் சாக்லேட் பவுடரு, அதுக்கப்புறம் ஜாகரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாகரி பவுடர் கொஞ்சம் நரம் இருக்கிறதுனால நான் ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும். கொஞ்சம் நல்லா பவுடராக ரொம்ப லைட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதோட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால. ஸோ இது பட்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மெல்ட் பண்ணி, கொஞ்சம் இந்த அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம்மேடாக பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடிக்கடி என் பொண்ணு சாக்லேட் நிறையா சாப்பிடுவாங்க. சரி, கொஞ்சம் ஹோம்மேடாக பண்ணால் அவ்வளோ ஈஸியாக இருக்குமேனு நான் அப்படி பண்ணேன். ஸோ இதில் நீங்கள் டாப்பிங்ஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணது பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சாக்லேட் பவுடர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஜாகரி பவுடரும் எடுக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ மில்க் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நான் இதில் மில்க் ஆட் பண்ணல. ஆல்ரெடி நான் மில்க் மேட் இருக்கிறதுனால இதில் மில்க் ஆட் பண்ணல. ஸோ உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி வெட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா உங்ககிட்ட என்ன ஷேப்பில் இருக்கோ ஒரு ஏதாவது ஒரு சின்ன பவுல் அதில் நீங்கள் கொஞ்சமாக பட்டர் தடவி அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 hours வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எடுக்கும் போது உங்களுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Please subscribe our channel.